இன்னும் சில மணி நேரத்தில நமக்கு என்எஃப்பி ஓட நியூஸ் வரப்போகுது. அதோட கோல்டு இம்பாக்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்த்துடலாம். ஸோ என்எஃப்பிங்கிறது மாசத்தோட முதல் வெள்ளிக்கிழமை வரும். ஸோ வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே கொஞ்சம் கவனமா ட்ரேட் பண்றது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஸோ மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா கிளியரா ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருந்து ஒரு பிரேக் அப் குடுத்திருக்கு. அது எந்த லைன் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ட்ரெண்ட் லைன் டிராப் பண்ணியாச்சு. மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல பிரேக் ஆகி ஒரு கன்சாலிடேஷன்ல இருக்கு. ஸோ அடுத்து நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல டிரா பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம கிளியரா எங்க மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பிரசென்ட்டா பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 2365ல இருக்கு. மார்க்கெட் அந்த இடத்திலேயே சுத்திட்டு இருக்கு. இந்த ஜோன மார்க்கெட் பிரேக் பண்ணி போகும் பட்சத்தில மார்க்கெட் 2396 அதாவது கோல்டன் பிப்ரவரி டெஸ்ட் மட்டும் இருக்கு. ஸோ இந்த ஜோனுக்கு போகும். ஸோ மார்க்கெட் பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா, எது வரைக்கும் போகும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிரேக் குடுத்த ஏரியா அதாவது 2337 அப்படிங்கிறதுல பிரேக் குடுத்திருக்கு. கண்டிப்பா அந்த இடத்துக்கு போகும். அந்த இடத்துக்கு போறத காட்டிலும் ஸோ டைம் எலாப்ஸ் ஆனதுனால 2330 அப்படிங்கிற ஜோன் வரைக்கும் போகும். ஸோ இத வந்து நம்மளோட அடுத்தபடியான சப்போர்ட் ஜோன் எடுத்துக்கலாம். இதையும் பிரேக் பண்ணி அதாவது ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி மேல போயிருக்கு. பட் இது ஒரு ஃபேக்கா மாறி அகைன் உள்ள பிரேக் இன் ஆச்சு அப்படின்னா, மார்க்கெட் நல்லாவே ஃபால் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. முதல் டார்கெட் பிரைஸா நமக்கு வந்து 2390லிருந்து 380 வரைக்கும் போறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் என்ன ஆகும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லப் போறேன். நமக்கு வர்ற நியூஸ் வந்து நெகட்டிவா வந்துச்சு அப்படின்னா, கோல்டு வந்து புல்லிஷ் ஆகும். கரெக்ட்டா? ஸோ மார்க்கெட் எடுத்ததுமே ஒரு புல்லிஷ் ஆகாது. ஒரு கரெக்ஷன் குடுத்து தான் ஒரு புல்லிஷ் ஆகும். கரெக்ஷன் எங்க குடுக்கும்? இந்த இடத்துல குடுக்கும். இங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அப் குடுத்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு பிரேக் அப். இங்க பிரேக் அப் குடுத்ததுனால மார்க்கெட் ரீடெஸ்ட் ஆகி 2331 வந்ததும் நம்ம வந்து பை பண்ணலாம். ப்ரொஜெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா லாங். அதாவது இந்த இடத்துக்கு வந்ததுமே நம்ம பை பண்ணலாம். 2330லிருந்து 2336 நம்ம பை பண்ணலாம். முதல் டார்கெட் பிரைஸா 2365 லாங்கர் டார்கெட் பிரைஸா 2396 அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது நம்ம 2320 அப்படிங்கிறத ஸ்டாப் லாஸா வச்சுக்கலாம். அதாவது கோல்டு நியூஸ் வந்து என்எஃப்பி நியூஸ் வந்து நெகட்டிவா வந்தால் மட்டும் இந்த மாரி ப்ரொஜெக்ஷன் ஆகும். இதோட பாத்வே பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் இங்க இருந்து டைரக்ட்டா மேல போகாது. கீழ ஃபால் ஆகி இந்த இடத்த ஒபே பண்ணும். அப்படி இல்ல அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைன ஒபே பண்ணி கிளியரா ஒரு புல்லிஷ் ஆகும். இது வந்து நம்மளோட பையிங் ப்ரொஜெக்ஷன். நமக்கு வந்த நியூஸ் வந்து நெகட்டிவா வந்தால் இந்த அளவுக்கு ஒரு புல்லிஷ் ஆகும். ஸோ எடுத்ததுமே மார்க்கெட் வந்து மேல போகுமான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு சான்சஸ் இல்ல. என்ன காரணம் அப்படின்னா, பிரேக் பண்ண ஜோன ரீடெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற சான்சஸ் ரொம்பவே இருக்கு. இது வந்து நம்மளோட பையிங் ப்ரொஜெக்ஷன். இதே இது மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா என்னவா ப்ரொஜெக்ஷன் ஆகும் அப்படிங்கிறத தெளிவா சொல்றேன். மார்க்கெட் ஒரு நெகட்டிவா பாசிட்டிவா வந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு கிளியரா ஒரு ஃபால் ஆகி, இங்க வரும்போது நம்ம வந்து செல் எடுக்கக்கூடாது. அதாவது எப்போ மார்க்கெட் வந்து 2330 கீழ பிரேக் குடுத்து 2310 அந்த மாரி ஜோன் போகுதோ, அப்பதான் நம்ம வந்து பை, செல் எடுக்கணும். அதோட ப்ரொஜெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, ஷார்ட் இங்க எடுக்கணும் 2330ல வந்து நம்ம வந்து செல் எடுக்கணும். அப்போ எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன். ஸ்டாப் லாஸ் வந்து 2340 அப்படிங்கிறத வச்சிருப்போம். ப்ரொஜெக்ஷன் தெளிவா போட்டு காமிக்கிறேன் ஒன்ஸ் அகைன். மார்க்கெட் வந்து நெகட்டிவ் அதாவது நெகட்டிவ் வந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு ஃபால் ஆயிட்டு 2332 வந்ததும் நம்ம வந்து ஒரு பை எடுக்கணும். முதல் டார்கெட் பிரைஸா 2366 லாங்கரா 2400 இது வந்து பை. அதே இது பாசிட்டிவ் ஆகி யூஎஸ்டி ஸ்ட்ராங் ஆயிருச்சு அப்படின்னா, மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு ஃபால் ஆகும். ஃபால் ஆகி இந்த இடத்துல டச் பண்ணி அகைன் ஒரு ஃபால் ஆகி நம்ம ட்ரெண்ட் லைனுக்குள்ள வரும். வந்ததுமே 2315, 2316 வந்ததும் ஒரு ரீடெஸ்ட் குடுக்கும். அதாவது 2326 வரும்போது தான் நம்ம வந்து செல் எடுக்கணும். ஸோ அப்போ ஓவராலா நம்ம செல் வந்து 2328ல இருக்கும்போது செல் எடுக்கணும். பை வந்து 2335 இந்த இடப்பட்ட ஜோன் இருக்கு பார்த்தீங்களா? 2335லேருந்து 2327 அந்த ஜோன்ல வந்து நம்ம வந்து முழுக்க முழுக்க வெயிட்டிங் தான் பண்ணணுமே தவிர, வேற பொசிஷன்ஸ் எதுவுமே எடுக்கக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் அந்த இடத்துல நெறைய சைட்வேஸ்ல ஃபாலோ பண்ணி, நெறைய ஃபேக் ட்ராப் கிரியேட் பண்ணி, மார்க்கெட் வந்து அ எப்படி சொல்றது? நெறைய பேர் சைமல்டேனியஸா பை ஆர்டர், செல் ஆர்டர் மாத்தி போட்டு வந்து ஸ்கொயர் ஆஃப் ஆகக்கூடிய டைம். அதாவது பேஷியன்ஸ சோதிக்கக்கூடிய ஏரியாவா இருக்கும். ஸோ ஓவராலா பைய பொறுத்தளவுக்கு டார்கெட் வந்து 2363 லேட்டரா 2400 என்ன ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, பிரேக் பண்ண ட்ரெண்ட் லைன கண்டிப்பா ஒபே பண்ணி ஒரு புல்லிஷ் ஆகும். செல் ட்ரெண்ட் அப்படின்னா இந்த லைன் அதாவது ஒரு டேட் 4 ஹவர் டைம் ஃப்ரேம்க்குள்ள இந்த டவுன் ட்ரெண்ட் சேனலுக்குள்ள வந்தா நல்லா ஒரு ஃபால் ஆகும். அதுக்கடுத்து டார்கெட் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா, ரொம்பவே லாங்கா போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ பையிங் ட்ரேட் பார்த்தோம் அப்படின்னா, அடுத்த ட்ரெண்ட் கன்டினியூஷன் ஆச்சு அப்படின்னா 2416 போறதுக்கு எந்தவித சந்தேகமும் இல்ல. அண்ட் தென் இந்த மாரி உங்களுக்கு ட்ரேடிங் அப்டேட்ஸ் வேணும், ட்ரேடிங் சிக்னல்ஸ் வேணும்னா நம்மளோட விஐபி சேனல் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நீங்க ட்ரேடிங் பண்றதுக்கு உங்களுக்கு யூஎஸ்டி தேவைப்படுது. அண்ட் தென் பையிங் பண்ணணும், செல்லிங் பண்ணணும்னா டைரக்ட்டா கனெக்ட் பண்ணுங்க. பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணிக்கலாம். அண்ட் தென் ட்ரேடிங் சிக்னல்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட விஐபி சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்றேன். ஆக்டாஃபெக்ஸ் புரோக்கர்ல ஜாயின் பண்ணாலே போதும். கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல எல்லா அப்டேட்ஸும் கிடைச்சிரும். இந்த மாரி அடுத்த ஒரு அப்டேட்ஸ்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.